పెళ్ళైనోడే దొరికాడా నీకు? పెళ్ళైనోడు దొరికాడా నీకు? పెళ్ళైనోడు దొరికాడా? పెళ్ళైనోడా? కొంచెం ఏంటి ఏంటి கடந்த 2 நாளா இந்த செலிபிரிட்டி கள்ளக்காதல் ஜோடியோட வீடியோ தான் ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு நம்ம சோசியல் மீடியா. இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணாலே வரிசையா இந்த வீடியோ வருது. இல்லைன்னா இந்த மாட்டிக்கிட்டாங்கல்ல அந்த 2 பேரும் டான்ஸ் ஆடுற வீடியோ வருது. அந்த 2 பேரும் சிக்குனாங்கல்ல, இவங்க யாருன்னா ஈஸ்வர் சாய், மதுரி ராத்தோட். அதாவது இவங்க வந்து அந்த ஆல்பம் சாங்ஸுக்குலாம் வந்து டான்ஸ் ஆடுறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணி ஃபேமஸ் ஆயிருந்திருக்காங்க. அதுலயும் ஒரு ரொம்ப ட்ரெண்டான சாங்லாம் ஜோடியா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அது மூலியமா 2 பேரும் ஃபேமஸ். இவங்களுக்கும் சோசியல் மீடியால ஓரளவுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கு. ஆனா அந்த ஈஸ்வர் சாய்ன்ற ஆள் வந்து சிங்கிள் கிடையாது, அவர் கல்யாணம் ஆகி குழந்தைங்க. 2 பேரும் அதிகமா அந்த சாங்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆடினதுனால இவங்களுக்குள்ள ஒரு பழக்கம் ஏற்படுது. இவங்க ஒரு ரூம் எடுத்து தங்குறாங்க. அது வந்து தெலங்கானால வெமலவாடா அப்படின்ற ஒரு ஏரியா. ஈஸ்வர் சாயோட நண்பர் மூலியமா அவங்களுக்கு தெரிய வருது இவங்க 2 பேரும் ஒரு ரூம்ல தங்கி இருக்காங்க. சோ அந்த ஈஸ்வர் சாயோட மனைவி அந்த ரூமுக்கு போய் அவங்கள கையங்களவுமா புடிச்ச வீடியோ தான் இப்ப நீங்க வைரலா பாத்துக்கிட்டு இருக்க வீடியோ. அந்த வீடியோவை பார்க்கும்போதே தெரியுதே அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். ஆனா அந்த வீடியோ நான் போடுறதுக்கு முக்கியமான காரணம், அந்த ஈஸ்வர் சாயோட மனைவி வந்து கையங்களவுமா புடிச்சாங்கல்ல, அவங்க ஆக்சுவலா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க புருஷனத்தையும் முதல்ல பொழந்துருக்காங்க. அடிச்சது பூரா அந்த லேடியை மட்டும்தான். சரி ஏதோ ஒரு கோவத்தில் அடிச்சிருப்பாங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். அதுதான் கிடையாது. கையங்களவுமா புடிச்சதுக்கு அப்புறமும் என்ன சொல்லுதுன்னா, அந்த கல்லானாலும் கனவே புல்லானாலும் புருஷன் வாங்கிடல அந்த மாதிரி கான்செப்ட்ல வாழ்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். என்னமா அவங்க புருஷனுக்கு வாழைப்பழத்தை உரிச்சு வாயில வச்சு திணிச்சாலும் திங்க தெரியாத மாதிரி என் புருஷன் நல்ல வந்தேன், அவன் ஏதோ ஒண்ணு பண்ணி மயக்கிட்டா அப்படின்னு மலுமட்டித்தனமா ஒரு ரூம்ல பேர் பாடியா அவன் சிக்கினதுக்கு அப்புறமா அவனுக்கு முட்டு கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கு. இந்த 2 பேர் மேலேயும் தானே தப்பு இருக்கு. இவன் கல்யாணம் ஆகி புள்ள இருந்தும் ஒரு பொம்பளை பிள்ளையோட பழகிருந்திருக்கேன். அந்த பிள்ளை இவனுக்கு கல்யாணம் ஆனது தெரிஞ்சு இவன் கூட பழகிருந்திருக்கா. சும்மா பழக்கம்ல ரூம் போடுறல அப்படி ஒரு ரூம்ல புருஷங்காரன் டவுசரோட சிக்கியிருக்கேன். ஆனா அவனுக்கு ஒன்றும் தெரியாது நல்லவன். அது வேற சரி கையங்களவுமா பிடிச்சிருக்கு பாவ வேதனையில பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னதுக்கு அப்புறம் மோரம் மஸ்தப்பாரு அப்படின்னு ஆயிப்போச்சு.